1814 ஜெர்மனியிலிருந்து ஒரு தேவ மனிதர் சுவிசேஷம் அறிவிக்க இந்தியா புறப்பட்டார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். அவர் முன் அவர் கோடீஸ்வர மாமா வந்து நின்றார். எனக்கு வாரிசு இல்லை, இங்கேயே இரு. என்னுடைய எல்லா சொத்துக்களும் எனக்கு பின் உனக்குத்தான். தயவு செய்து போக வேண்டாம். இல்லை, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும். நான் திரும்பி உங்களிடம் வருவேன். ஆடம்பரமான வாழ்க்கையையும் அன்பான அம்மாவையும் விட்டுவிட்டு இந்தியா வந்த அவர் நெல்லை மண்ணுக்கு செய்தது என்ன? 371 கிறிஸ்தவ சபைகளை உருவாக்கினார். 107 பள்ளிகளை கட்டினார். எல்லா சாதி மக்களையும் உபதேசியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்ற வைத்தார். இன்னும் அநேகம். அவர் உருவாக்கிய கிறிஸ்தவ கிராமங்கள் இன்னமும் நம் கண்முன் இருக்கின்றன. அவற்றில் சில நல்லூர், மெஞ்ஞானபுரம், சுரண்டை, டோனாவூர். 18 ஆண்டுகள் நெல்லை மக்களின் உயர்வுக்காக அயராது உழைத்த அவர் ஒருமுறை கூட தாயகம் திரும்பவில்லை. நெல்லை மண்ணில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் எங்கள் நெல்லை அப்போஸ்தலன் ஐயா சார்ல்ஸ் தியோபிலஸ் ஈவால்ட் ரெனியஸ் அவர்கள்.